இன்றைக்கி பார்க்குறது வெண்டங்காய் வத்தல் செய்கிறதாங்க. ரொம்ப ஈஸியாக வெண்டங்காய் இருக்கும்போது நம்ம செஞ்சு வச்சுக்கலாம். இதையே ரொம்ப சுலபமான முறை தான். வெயில் நல்லா அடிக்கும்போது இந்த வெண்டங்காய் வத்தல் செஞ்சு காய வச்சுட்டோம் அப்படின்னா, வெண்டங்காய் இல்லாத சமயத்தில் கூட நம்ம இந்த வெண்டைக்காய் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம குழம்பு வைக்கிறதுக்கு கூட பயன்படுத்திக்கலாம். வத்த குழம்பெல்லாம் வைக்கிற மாதிரியே இந்த வெண்டங்காய் வத்தலையும் போட்டு வத்த குழம்பு வச்சுக்கலாம். வெண்டங்காய் பொரியலுக்கு பதிலாக இதை நம்ம வறுத்து எந்த சாப்பாட்டுக்காக இருந்தாலும் நம்ம இதை பொரியல் மாதிரி வச்சு சாப்பிட்லாம். அவ்வளோ சுவையாக இருக்கும். வெண்டங்காய் செடியிலேருந்து பறிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நமக்கு தேவையான அளவு எடுத்துட்டு அதை நல்லா வாடுறதுக்கு வச்சிடலாம். 2 நாள் வச்சுருந்தோம் அப்படின்னா அது நல்லா அந்த வழுவழுப்பு தன்மை இல்லாத அளவுக்கு வாடி இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அதை எடுத்து நல்லா கழுவிட்டு பயன்படுத்திக்கலாம். காலையிலேயே வெண்டைக்காய் கழுவி எடுத்து வச்சாச்சுங்கன்னா தண்ணி வடியட்டும். கொஞ்சம் வெயில் வரும்போது அரைஞ்சி நம்ம வேக வச்சு காய போட்டுக்கலாம் அப்படின்ட்டு. இப்போ நெல்லிக்கனியும் கருவேப்பிலையும் தான் ஜூஸ் போடுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். 2 நெல்லிக்காய், ஒரு 5 கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் இந்துப்பு சேர்த்து நல்லா பொடிச்சு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி விட்டு நாட்டு சக்கரையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வடிச்சிட்டா போதுங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ஆரோக்கியமான ஜூஸ் தயாராகிரும். இந்த ஜூஸ் எல்லாத்துக்குமே எங்கள் வீட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஜூஸ் தான். எந்த டைம் வேணாலும் நாங்கள் இதை போட்டு குடிப்போம். அந்த அளவுக்கு இது பிடிக்கும். இது குடிச்சிட்டே இருக்கிறோம் அப்படின்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்கும். சளி கூட அடிக்கடி பிடிக்கிற தொல்லை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு இந்த ஜூஸ் அடிக்கடி குடிக்கிறதுனால சளி பிடிக்கிற தொல்லை கூட இருக்காது. நம்ம உடல் கழிவுகளை அப்பப்போ வெளியேற்றிக்கிட்டே இருக்கும். நமக்கு ஃபுல்லாக எனர்ஜியை கொடுக்கும். நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கும். இந்த ஜூஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா இரும்பு சத்தும் ஹீமோகுளோபின் நமக்கு குறைவே இருக்காது. இது அடிக்கடி குடிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த குறைபாடு எப்போவுமே வராது. அந்த அளவுக்கு ஆரோக்கியமானது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வெண்டங்காய் நல்லா தண்ணி வடிஞ்சிருச்சு. இதை நம்ம எப்பவும் போலவே கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம பொரியலுக்கெல்லாம் கட் பண்ணுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெண்டைக்காயை கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டு கொஞ்சம், அதாவது ஒரு 1/2 டம்ளருக்கு குறைவாகவே போதுங்க தண்ணியை தெளித்து விட்டுக்கலாம். தண்ணி அப்படி தெளித்து விடுற அளவுக்கு இருந்தால் போதும். ரொம்ப ஊற்ற வேண்டாம். தண்ணி வடிக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அந்த தண்ணி அப்படியே வேகிற மாதிரி இருக்கணும். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் நம்ம அரைச்ச மிளகாத்தூளாக இருந்தால் ரொம்பவே நல்லது. வெறும் மிளகாத்தூள் மட்டும், தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி வச்சுட்டு இது ஒரு 10 நிமிஷம் தான் வேகணும். அதுக்கு மேலே தேவையில்லை. இந்த 10 நிமிஷம் வேகிறதுக்குள்ளேயே ஒரு 3 டைம் இந்த மாதிரி குலுக்கி விட்டுக்கலாம். 2 பக்கம் பாத்திரத்தை பிடிச்சி இப்படி குலுக்கி விட்டால் போதும். கரண்டி போட்டோம் அப்படின்னா வெண்டங்காய் நல்லா உடஞ்சி போயிடும். அதனால் கரண்டி எதுவும் போட வேண்டாம். இப்படியே திருப்பி விட்டாலே போதும். அதனால தான் ஒரு 3 டைம் நம்ம ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மறுபடியும் மூடி வச்சுட்டா போதுங்க. இந்த மாதிரி நல்லா வெந்து வந்துடும். வேக வச்சு வெண்டைக்காய் எடுத்து ஒரு தட்டத்துலையோ ஒரு துணி விரிச்சோ கொட்டிட்டு அதை நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு 2-3 நாள், நல்ல வெயில் இருந்தால் 3 நாள்லேயே காஞ்சிரும். வெயில் கொஞ்சம் குறைவாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 5 நாள் காய வச்சு எடுத்து வச்சுட்டா போதும். சூப்பரான வெண்டங்காய் வத்தல் தயாராகிரும். நம்ம 6 மாதம் 1 வருஷம் வரைக்கும் கூட வச்சுக்கலாம். இடையில நம்ம ஒரு டைம் வெயில் அடிக்கிறப்போ எடுத்து வெயிலில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டா போதும். கெட்டு போகாமல் இருக்கும். ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடியது தான் இந்த வெண்டங்காய் வத்தல். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையான சுவையோடு இருக்கும். வெயிலில் மட்டும் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுக்கிட்டா போதுங்க. நான் ஏற்கனவே செஞ்சு வச்ச வெண்டங்காய் வத்தல் பாருங்கள், இவ்வளோ தீந்துருச்சு. பாதி அளவுக்கு இப்போ காலி ஆகிடுச்சு. அந்தளவுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அந்த வெண்டங்காய் வத்தல். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு கரண்டி எண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் வெண்டங்காய் வத்தல் எடுத்து நம்ம அப்படியே சும்மா வறுத்து எடுத்துட்டால் போதும். நிறைய எண்ணெய் ஊற்றி பொரிக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அதில் வறுத்து எடுத்தால் போதும். வெண்டங்காய் வேக வைக்கும் போதும் சரி, வெண்டங்காய் வத்தல் செய்யும் போதும் சரி, அடுப்பு கொஞ்சம் குறைவான தீயில் வச்சே செஞ்சுக்கலாம். இல்லாட்டி அடி பிடிச்சிக்கும். இந்த வெண்டங்காய் வத்தல் சூடான சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டாலும் சரி, இல்லை பழைய சாப்பாட்டில் மோர் விட்டு கரைச்சி இந்த வெண்டங்காய் வத்தலை கடிச்சிட்டு சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த வெண்டங்காய் வத்தல் பதிவு பிடிச்சா ஒரு லைக்கை போடுங்க. இந்த வெண்டங்காய் வத்தலே பிடிச்சதுன்னா நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆரோக்கியம் என்பது அனைவரின் வசமாகட்டும்.